श्रीकृष्णाय परब्रह्मणे नमः। श्रीमद्भगवद्गीता ध्यानश्लोकाः। नमोऽस्तु ते व्यासविशालबुद्धे पुल्लारविन्दायत पत्रनेत्र येन त्वया भारततैलपूर्णः प्रज्वालितो ज्ञानमयप्रदीपः प्रपन्नपारिजाताय तोत्रवेत्रैकपाणये ज्ञानमुद्राय कृष्णाय गीतामृतदुहे नमः। सर्वोपनिषदो गावो दोक्ता गोपालनन्दनः पार्थो वत्सत्सुधीर्भोक्ता दुक्तं गीतामृतं महत्। वसुदेवसुतं देवं कंसचाणूरमर्दनं देवकी परमानन्दं कृष्णं वन्दे जगद्गुरुम्। அடுத்தது 4வது அத்தியாயத்தில் 17வது ஸ்லோகம். கர்மணோ ஹ்யபி போத்தவ்யம் போத்தவ்யஞ்ச விகர்மணः அகர்மணश्च போத்தவ்யம் கஹனா கர்மணோ கதிः. கர்மணோ ஹ்யபி போத்தவ்யம் போத்தவ்யஞ்ச விகர்மணः அகர்மணश्च போத்தவ்யம் கஹனா கர்மணோ கதிः. இந்த ஸ்லோகத்தில் பெருமாள் என்ன சொல்கிறார்? கர்மணः ஹி அபி, விதிக்கப்பட்ட கர்மத்தை பற்றியும் போத்தவ்யம் அறிய வேண்டியது உண்டு. விகர்மணா, விலக்கப்பட்ட கர்மத்தை பற்றியும் போத்தவ்யம் அறிய வேண்டியது உண்டு, அவசியம் அறிந்து கொள்ள வேண்டும். மேலும் அகர்மணச்ச, கர்மமே செய்யாமல் இருப்பது, கர்மம் இன்மை, அதை பற்றியும் அறிய வேண்டியது அவசியம். மேலும் கர்மணா, கர்மத்தின் கதி எந்த விதத்தில் செல்லும், எப்படி ஒரு தனி மனிதனை அது இழுத்து செல்லும் என்பதை அவ்வளவு எளிதாக உணர்ந்து கொள்ள முடியாது. கர்மணः கதி கஹனா, உணர்வதற்கு அப்பாற்பட்டது, உணர்வதற்கு எளிதானது அல்ல அப்படின்னு சொல்கிறார். அதாவது கர்மணா, கர்மத்தை பற்றி அறிய வேண்டியது உண்டு அப்படின்னா அந்த ஒரு வரிக்கு 4 விதமான வர்ணாசிரமங்கள் உண்டு. அதே மாதிரி பெருமாள் இன்னொன்று என்ன சொல்கிறார்? 4 விதமான செயல்பாட்டுக்கு ஏற்ப சாதுர்வர்ணியம் மயா சிருஷ்டம் அப்படின்னு சொன்னார். அப்போது ஒரு வர்ணத்தாருக்கும் செய்ய வேண்டிய கர்மங்கள் என்ன, விதிக்கப்பட்ட கர்மங்கள் என்ன, அதை அவசியம் தெரிந்து கொள்ள வேண்டும். தெரிந்து கொள்ளதை விடாமல் செய்ய வேண்டும். நமக்கு என்ற விதிக்கப்பட்ட கர்மா, அதாவது ஒரு உளவியல் அடிப்படையில் சொல்லணும்னு சொன்னால் டியூட்டி, தெர் இஸ் நோ சச் திங், என்ன கிடையாது, ரிகர்சல் இல்லாமல் லைஃப்பில் நடக்கக்கூடிய எல்லா பணிகளையும் தொடர்ந்து செய்யணும். அதுதானே லைஃப் இஸ் நாட் ரிஹர்சல், இட் இஸ் வாட் வி மேக் ஆஃப் இட், இட் இஸ் த லைவ் ஈவெண்ட். ஒரு லைவ் ஈவெண்ட்டில் பேசும்பொழுது அந்த நிகழ்ச்சிக்கு தொடர்புடைய எல்லா செய்திகளும் தான் நம்ம சொல்லணும். நமக்குன்னு என்ன தெரியுமோ, நம்ம ஒரு எக்ஸ்பர்ட்டுன்னு நம்மளை கூப்பிட்டு பேசுகிறாங்கன்னு வைங்க, அந்த எக்ஸ்பர்ட்டுக்கு எந்த தலைப்பில் அந்த சப்ஜெக்டில் என்னெல்லாம் செய்திகள் தெரியுமோ, மேலான செய்திகள், சிறப்பானது, எல்லாராலும் கொண்டாடத்தக்கது, அதுபோல் செய்திகள் என்ன தெரியுமோ, முக்கியமானது, சிறப்பானது அப்படின்னா எத்தனை அட்ஜெக்டிவ் சொன்னாலும் அந்த செய்திகளை அந்த நிகழ்ச்சியில் அந்த என்ன அவர் பகிர்ந்துக்கணும். அந்த சிறப்பு விருந்தினர் அதை பகிர்ந்துக்கிறார் அப்படின்னு சொன்னால் அதில் என்ன கிடையாது, அந்த லைவ் ஈவெண்ட்டில் நம்ம நடுவில் மாற்றியெல்லாம் சொல்ல முடியாது. தவறான செய்திகளை சொன்னால் அது உலகம் ஃபுல்லாக டெலிகாஸ்ட் ஆகிட்டுன்னு வைங்க, ரொம்ப தவறு. யூ ஆர் அன்ஃபிட் டு ஹாவ் தட் லைவ் டெலிகாஸ்ட்னு ஆயிரும். நமக்கு மட்டும் இல்லை, அந்த நிகழ்ச்சி தயாரிப்பாளர்களுக்கு, அந்த மாதிரி ஒரு தொலைக்காட்சி சேனலுக்கு, எல்லாருக்குமே அவப்பெயர் வந்துடும். அது எப்படி ஒரு சாதாரண நிகழ்ச்சி தான், அந்த நிகழ்ச்சிக்கே நம்ம இத்தனை அளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறோன்னா, வாழ்வென்ற ஜெர்னியில் நம்ம நடந்து கொள்ளும்பொழுது தெர் இஸ் நோ ரிஹர்சல் அட் ஆல். அதனால் எந்த ஒரு வர்ணாசிரமத்தில் இருந்தாலும், எந்த விதமான தொழில் செய்பவராக இருந்தாலும் அதற்கென்று விதிக்கப்பட்ட கர்மங்களை அவசியம் தெரிந்து கொள்ள வேண்டும். அதே மாதிரி அதற்கென்று விதிக்கப்படாத கர்மங்கள், அந்த தொழிலுக்கு தேவையில்லாத கர்மங்கள் என்ன, அந்த வர்ணாசிரமத்தில் சாதுர்வர்ணியம் மயா சிருஷ்டம்னு சொன்னார், அந்த ஒரு வர்ணத்திலையும் செய்யக்கூடாத காரியங்கள் என்ன, அதையும் விகர்மணா, விலக்கப்பட்ட காரியங்கள் என்ன, அதையும் தெரிஞ்சுக்கணும். விலக்கப்பட்ட காரியங்களை, விலக்கப்பட்டே இருக்கிற காரியங்களை அவசியம் என்ன செய்ய வேணும், செய்யாமல் இருக்க வேண்டும், விலக்கியே வைத்திருக்க வேண்டும். செய்யக்கூடியது அல்ல அப்படின்னா செய்யக்கூடாது தான். அதுலேயே நம்ம ஒரு நாளுமே இது ஒரு பெரிய அளவில் இந்த ஸ்லோகத்துக்கு நம்ம செயல்பாட்டு முறையிலையும் செயல்களையும் கர்மங்களையும் தொடர்ந்து சொல்லிகிட்டே இருக்கலாம். அதாவது ஒரு நாளில் ஒரு பெருமாளை சேவிக்கும் பொழுது அங்கே என்னெல்லாம் செய்திகள் செய்யணுமோ, செயல்பாடு உண்டோ, அதை மாறாத செய்யணும்.
அதில் என்ன நமக்கு தோணின மாதிரி சில விஷயங்களை செய்யறது, அதை செய்யாத விடுறது, செய்துட்டே இருக்குச்சே பாதியில் நிறுத்துறது, ஆரம்பிக்கச்சவே முடிச்சுடணும்னு நினைக்கிறது, பாதியில் தவறாக செய்து முடிக்கிறது அப்படின்னு சொன்னால் ஒரு அவசரத்தில் கூட அப்போ என்ன பண்ணோம், ஜஸ்டிஃபை பண்ணுறதை காட்டிலும் செய்ய வேண்டிய காரியத்தில் பாக்கி விட்டு போகிற வேலையோட வேகம் எவ்வளவு, அதற்கு எத்தனை நிமிடங்கள் பிடிக்கும் அப்படின்றத யோசித்து அந்த வேலையை முழுதுமாக சரிவர செய்து முடிக்க வேண்டும். அதாவது விலக்கப்பட்ட காரியங்களை அவசியம் விலக்கி வைக்க வேண்டும். செய்ய வேண்டிய விதிக்கப்பட்ட காரியங்கள் என்னவோ அதை விடாது செய்ய வேண்டும், அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும். இது 4 வர்ணத்தவருக்கும் பொருந்தும். அதாவது ஒரு வர்ணத்தில் இருந்துட்டு ஒரு வர்ணத்தில் பிறப்பெடுத்துட்டு அந்த வர்ணத்துக்கு உண்டான வேலைகளை செய்வதற்கு தயங்கினால் அப்போ என்ன பண்ணும், அது ஏன்னா கர்மா நம்மளை எங்கெல்லாம் இட்டு செல்லும், அதனுடைய வேகம் என்ன அப்படின்றது நமக்கு தெரியாது. கர்மாவுக்கு கட்டுப்பட்டு தான் நம்ம செய்யணும். கர்மாவை விடாது செய்தால் தான் ஞானம் பிறக்கும். ஞானம் பிறந்தால் தான் செய்கிற கர்மா சரியா ரைட்டான்னு தெரிய வரும். அப்படி ஞானமும் கர்மமும் சரியாக இருக்குதா சரி இல்லையா, சரிக்கு ரொம்ப தூரத்தில் இருக்குமா சரிக்கு கிட்டக்க இருக்குமா அப்படின்னு தெரிஞ்சுட்டா ஒரு 10 நம்பர் இருக்கிற ஒரு சரின்னு ஒரு கோடு போட்டுக்கிறது, அதில் 1லேருந்து 10, 11 வரைக்கும் எழுதிக்கிறது. அப்போது நம்ம ஒரு வேலையை செய்கிறோமே அது சரியான லெவலில் எத்தனை நம்பரில் இருக்குது, ஒரு வேளை 3ஆம் நம்பர் தான், 3 நம்பர் சரி தான் நம்ம பண்ணியிருக்கோம் அப்படின்னா நம்ம இன்னும் போக வேண்டிய தூரம் எவ்வளோ இருக்குது, 11ஆவது நம்பர் வரைக்கும் போய் ஆகணும். 10 நம்பர் வரைக்கும் போனால் தான் இன்னும் கொஞ்சம் தான் இருக்குது, சீக்கிரம் வந்துடலாம், முயற்சி பண்ணால் இன்னும் ஒரு 6 மாதத்தில் இந்த வேலையில் நம்மளுக்கு பர்ஃபெக்ஷன் கிடைக்கும் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்க முடியும். ஆனால் 3 நம்பர் தான் இருக்கும்னு சொன்னால் இட் இஸ் a long way to go. அது என்ன ஆகும், இந்த 8 நம்பருக்கு நம்மளை முயற்சி செய்து மேலும் மேலும் திருத்தி கொண்டு செம்மையான வேலைகளை செய்து மேலே என்ன பண்ணணும், சிறப்பான அந்த செயல்பாட்டை முழுமையாக செய்து முடிக்க தெரிஞ்சுக்கணும். அதாவது கர்மத்தை விதிக்கப்பட்ட கர்மங்களை சரிவர செய்ய வேண்டும், விலக்கப்பட்ட கர்மங்களில் அவசியம் விட்டுவிட வேண்டும். அடுத்தது அதே மாதிரி போத்தவ்யம் என்றால் என்ன தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற அர்த்தம். அடுத்தது அகர்மணச்ச கர்மமின்மை, ஒரு வேலையுமே இல்லை, கர்மாவே இல்லை அப்படின்னு சொன்னால் அந்த கர்மா இல்லைன்னு சொன்னால் அப்போ எப்படி இருக்கணும், அதையும் அறிந்து கொள்ள வேண்டும். எத்தகைய கர்மங்கள் நமக்கு இல்லை அப்படின்னா அந்த கர்மங்களையும் இல்லாதவற்றையும் இல்லைன்னா இல்லை தான், அதை எப்படியான இழுத்து கொண்டு போய் செய்துட்டு வரணும் அப்படின்ற ஒரு முயற்சியில் இறங்கக்கூடாது. இதுக்கு எல்லாத்துக்கு மேலே இதெல்லாம் இந்த கர்மாவோட வேகம் இருக்கே, அதனோட பலம் இருக்கே, அது நம்மளை எப்படியெல்லாம் இட்டு சொல்லும், அது எப்படி நம்மளை திருத்திண்டு போகும், எவ்வளோ கர்மாவை விடாது செய்கிறோம், தப்பாக செய்கிறோம், அதற்கெல்லாம் எண்டு ரிசல்ட்டு எப்படி இருக்கும் அப்படின்னா அது அவ்வளவு எளிதாக புரிந்து கொள்ள முடியாது. மேலும் மேலும் தவறான கர்மங்களை செய்து முதல்ல ஒரு ஜீவன் இந்த பிருத்திவியில் ஜென்மா எடுத்ததுக்கு என்ன காரணம், கர்மாவை தித்துபாடு பண்ணணும், கர்மாவை அனுபவித்து கழிக்கணும், அதுக்கு தான் வந்திருக்குது இது இங்கேவே. அதுவும் மனுஷ சரீரம் கிடச்சிருக்குது, மிருக சரீரம் கிடச்சிருக்குது, பசு பட்சி மரம் செடி கொடி அப்படி இருந்தாலும் எல்லாமே எல்லா ஜீவனுமே அந்தந்த நிலைமையில் இருந்து தன்னுடைய கர்மாவை கழிக்கிறதுக்கு தான் வந்திருக்கு. வந்த இடத்துல இந்த மனுஷன் மட்டும் என்ன செய்கிறோன்னு கேட்டால் நிறைய வந்த இடத்துல வியாபாரம் பண்ணி புதுசாக கர்மாவை இன்னும் சேர்த்துக்கிறோம். செய்ய வேண்டிய வேலையை செய்யாமல் விடுறோம், செய்யக்கூடாத வேலையை செய்துடுறோம், தப்பாக செய்கிறோம். அப்புறம் ஒரு கர்மாவும் இல்லை அமைதியாக இருன்னா அப்போ தான் வேறு ஏதோ புதுசாக ஒரு வேலையை போட்டு இழுத்து விட்டுக்கிண்டு அதுக்கு நிறைய செலவாக்கிண்டு அதுக்கு மேலே தப்பாக செய்து அது ரைட்டாக தப்பான்னு கேட்டு அது தப்புன்னா கோவப்பட்டுக்கிண்டு அப்புறம் இதை சொன்னால் ஹைலி இட் இஸ் ரெடிக்யூலஸ் அப்படின்னா நகைப்புக்கு இடமே. அது எல்லோரும் எள்ளி நகையாடுவாங்க, ஆனால் அது நம்மளுக்கு புரியவே இல்லை, எள்ளி நகையாடவே இல்லை. எந்த கர்மா நம்மளுக்கு இல்லையோ அது பால்யத்தில் வரலையோ அது விருத்தாபியத்தில் அது வேணும்னு சொல்லி நம்ம அதுக்கு அது முயற்சி செய்வது மதிஹீனம். அதனால்தான் பெருமாள் என்ன சொல்கிறார், இந்த கர்மா உன்னை எங்கெல்லாம் இட்டு சொல்லும் அப்படின்னு சொன்னால் அது எங்கெல்லாம் இழுத்துன்னு போகுவாங்களே அப்படின்னு கேட்கும்பொழுது அது அவ்வளவு எளிதன்று உன்னால் அதை புரிஞ்சிக்க முடியாது. எங்கேயோ ஒரு கடைக்கு போன இடத்துல ஒரே ஒரு சாமான் வண்டி வாங்கின்னு வரணும்னா சரியாக போச்சு, அப்புறம் கையில் தான் பர்ஸு கனமாக இருக்குன்னு அந்த கர்மா இருக்கே அந்த கடையில் இருக்கிற 8 இசட் போல் இருக்கிற இடத்துக்கும் சுற்றிட்டு வந்தால் வரைச்சே பர்ஸில் ஒன்றுமே இல்லை, பர்ஸையும் கடையிலே போட்டுட்டு வந்துடலாம், அந்த மாதிரி ஆகும். அப்போ என்னாச்சு, கர்மா எதுக்குன்னு போனோமோ அந்த வேலையை மட்டும் விடாது செய்தா, அது மட்டுமே சரியாக செய்தா அது ஏற்புடையது அப்படின்னு பெருமாள் இந்த ஸ்லோகத்தை சொல்லி கொடுக்குறார். அதனால தான் போன ஸ்லோகத்தில் கூட என்ன சொன்னார், எத்ய ஆத்மனாஜஸ்துவம்
ததா ஆத்மசுத்தியர்த்தம். எந்த வேலையெல்லாம் செய்கிறோமோ அது ஆத்மா சுத்தி ஆகிறதுக்கு அதெல்லாம் செய்து ஆகணும். அது என்னது? அறிவு வளராத வரைக்கும். ஆனால் அதுவே வந்துடுத்துன்னு வைங்க, அறிவு நன்னா விகசித்துருத்து அப்படின்னு கேட்டால் அதே தத்விச்சேத் அதுபோல் செயல்பாடு அது என்னது? லோக சங்கிரகார்த்தம். ஒரு விஷயத்தை நம்ம செய்கிறோம் அப்படின்னா ஞானம் கிடைக்காத வரைக்கும் அது என்னது? தன் சுத்தி ஆத்ம சுத்தி விடாது செய்யணும். இதெல்லாம் செய்தால் நல்ல பக்குவப்படும் மனசு அப்படின்னு சொல்லி பெரியவாள்லாம் சொல்லி கொடுப்பா. ஒரு வேளை மனசு பக்குவப்பட்டுடுது அப்போ கூட தொடர்ந்து இந்த வேலையை நம்ம செய்யணும், விடாது செய்யணும். ஏன்னா கர்மாவை துவங்கிட்டால் விடாது செய்யணும் அப்படின்னா அது என்ன பண்ணும்? அது ஞானத்துக்கு கொண்டு தரும். ஞானம் வந்துடுத்துன்னு சொன்னால் அதுக்கப்புறம் அது ஞானத்திலேருந்து முள்ள எங்கே சொல்லும்? லோக சங்கிரகார்த்தம், லோகத்தின் நன்மைக்காக செய்ய வேண்டும் அப்படின்ற ஒரு கட்டாயம் வரும். அதாவது ஒரு ஏகாதசி விரதம் இருக்கிறோம் அப்படின்னா ஏகாதசி விரதம் இருக்கும் பொழுது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஒரு வேளை தான் சாப்பிட்டுக்கணும், அப்புறம் பாக்கி உள்ள நேரத்துக்கு நீராகாரம் தான், நீர் மட்டும்தான் எடுக்கணும். இல்லைன்னா சூரிய அஸ்தமனம் வரைக்கும் ஜலந்தான் எடுத்துக்கணும், அதுக்கப்புறம் வேறான்னு எடுக்கணும். ஏதோ ஒரு முறையில் அந்த ஏகாதசி உபவாசத்தை நம்ம மேற்கொள்கிறோம் அப்படின்னு சொன்னால் அது முதல்ல துவங்கும் பொழுது கடினமாகத்தான் இருக்கும். ஆனால் நாள் பட அது பழக்கமாயிடும்னு வைங்கோ. அப்போ பரவாயில்ல, ஏகாதசினா அப்படி தான் இருக்கணும், 4 மணி வரைக்கும் அப்படி பொழுது தள்ளிவிட்டா அப்புறம் பரவாயில்ல அப்படின்னு நினைக்கிறோன்னு வைங்கோ. அதுபோல் அந்த ஞானம் தெளிவான பிறகு அந்த ஏகாதசி விரதம் எதற்காக பயன்படும்? லோக சங்கிரகத்திற்காக. அது என்ன ஆகும்? பிராமணன் அதுபோல் ஒரு ஏகாதசி விரதம் உபவாசம் இருக்கிறான் அப்படின்னு சொன்னால் அதனால் கிடைக்கக்கூடிய எல்லா பயன்களும் சமுதாய நலன்களுக்காகவே ஏற்றுக்கொள்ளப்படும் அப்படின்னு சொல்லி இந்த விஷயத்தை நம்ம பார்க்குறோம். அதுபோல் பெருமாளும் என்ன இந்த ஸ்லோகத்தில் என்ன சொல்லி கொடுக்குறார்? எதை விடணுமோ அதை நன்னா தெரிஞ்சுக்கணும், எதை விடக்கூடாதோ அதையும் நான் விடாத செய்யணும். அப்புறம் எந்த கர்மாவும் கிடையாது அப்படின்னா அதையும் அக்கறையாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி பெருமாள் இந்த ஸ்லோகத்தில் உறுதியாக சொல்லி கொடுக்குறார். என்ன அதுக்கு அடுத்த ஸ்லோகத்தில் பெருமாள் இன்னும் என்ன சொல்கிறாருன்னு நம்ம பார்க்கலாம். ஸ்ரீகிருஷ்ணாய துப்யம் நமஹ.